எப்படி முகம் பார்க்குற கண்ணாடி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வெஃபியோட டெக்னீஷியன் நம்ம அண்ணன் தியாகம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இது பட்டை சீல் சார். இது சீட்னா இந்த உள்ளே இருக்க இந்த பிசுலாம் வெட்டி வச்சு இதெல்லாம் அழகாக நல்லா எடுத்துருக்கு சார். பிசு எடுத்த பிறகு ஷைனிங் சார். உள்ளே எதுவும் பூராத அளவுக்கு இந்த பிளாக் கலர் டேப் 1.5 இன்ச்சு சார். இந்த டேப் இதை எடுத்து அடிச்சிட்டா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் சார். அதுதான் டேப் அடிப்பாங்க. அவ்வளோதான் சார். கண்ணாடி இது போல் கொஞ்சம் இது புது கண்ணாடி சார். இவ்வளோ வீட்டில் வந்து கண்ணாடி வந்து கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் திருநூறு விபூதி போட்டு தண்ணி லைட்டாக தொட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துன்னா அந்த கண்ணாடி நல்லா பளிச்சுனா சார். எந்த கண்ணாடி இருந்தாலும் சரி, அது எந்த கண்ணாடியாக இருந்தாலும் லைட்டாக விபூதி போட்டு கண்ணாடியை தொடச்சிங்கன்னா கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சார். அவ்வளோ சார். கண்ணாடி முடிஞ்சிச்சு சார். வளையம் மட்டும் வச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஏன் சார் வளையம் சொரு வளையம் சொல்லுவாங்க சார். அது வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பெரிய ஆணி, அரேஞ்ச் ஆணி சார். இந்த ஆணி வந்து அரேஞ்சு சார். இந்த ஆணி அடித்தா கொஞ்சம் ஹெவியாக தாங்கும் சார். அவ்வளோதான். அவ்வளோதான் சார். கண்ணாடி ஓவர் சார். வேலை முடிஞ்சு சார். இப்போ இந்த கண்ணாடி வாங்கணும்னா நம்ம எத்தனை திக்னஸில் வாங்கினா, எத்தனை எம்எம்ல வாங்கினா நல்லாயிருக்கும், லைஃப் லாங் உழைக்கும்? இப்போ நான் பண்ணுற கண்ணாடி வந்து சார் 2.5 தான் சார். நீங்கள் நல்லா லைஃப் லாங் வாங்கினா குறைஞ்சது ஒரு 4 mm இல்லை 5 mm சார். 5 mm வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும் சார். எந்த காலத்துலையும் கிளாஸ் வீணாக போகாது. அது நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் சார். அவ்வளோதான். அலுமினியம் பிடிங்கோட ஃப்ரேமில் வாங்கிட்டீங்கன்னா வுட்டில் போட்டு வாங்கினா அது நல்லாயிருக்கும் சார். எந்த ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஃப்ரேம் நிறையா வெரைட்டி இருக்குது சார். அலுமினியம் பீடிங் போது ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த பீடிங்லாம் இதாகும். வுட்டில் வாங்கிட்டீங்கன்னா காலத்துக்கு வேணா போகும் அப்படியே சார். 5 mm கிளாஸ் வாங்கினா லைஃப் லாங் சார். 5 mm கிளாஸ் வாங்கினா லைஃப் லாங் ஆகும். ஓகே சார். கண்ணாடி இப்போ டல் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் என்ன சார் பண்ணலாம்? அதை நம்ம வீட்லயே சரி பண்ணால் எந்த மாதிரி பண்ணலாம் சார்? ஆமாம் சார். கொஞ்சோட விபூதி எடுத்துக்கிட்டு லைட்டாக அதில் தண்ணி எழுதி ஒரு காட்டன் துணி எழுதும் சார். கொஞ்ச நேரம் அந்த கண்ணாடியில் தடவிட்டிங்கன்னா அப்படியே காஞ்சிடும் சார். லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சின்னா அந்த கண்ணாடி கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும் சார். மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை சார். சார் இப்போ இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற ரசமுலாம் வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு, அதெல்லாம் பழுதாயிடுச்சுன்னா இப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ண முடியுமா வீட்டிலேருந்து? அதுக்கு ஏதாவது இருக்காங்க? அதுக்கு எதுவும் பண்ண முடியாது சார். அது அங்கேயே சாதா கண்ணாடியில் ரசமுலாம் பூச்சி தான் சார் வரும். அதான் சார் மிரர் ஆகும். அப்படி பூச்சி வரும்போது அது போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் சார். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் சார். கண்ணாடி என்பது இதுதான் இருக்கும். இந்த ரசம் என்பது இதில் பூச்சி அனுப்புவாங்க சார். சாதா வெள்ளை கண்ணாடி தான் சார். இதில் இந்த பிம்பத்தை பூசும் போது தான் சார் அதோட இதான் சார். அந்த ரசம் பூசினா கண்ணாடி மிரர் ஆகிடும் சார். முகம் போகிற அளவுக்கு வந்துடும். அது மட்டும் தான் சார். இது வந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் கிளாஸில். அவ்வளோதான் சார். எடுத்து போட்டுற வேண்டியதான். கண்ணாடி வந்து அழுக்காக இருக்குது சார். இதை வந்து பளிச்சுன்னு ஆகிறதுக்கு இது விபூதி சார். நம்ம நெத்திலி ஊரில் திருநூறு தான் சார். இதை லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 சொட்டு சார் தண்ணி. தண்ணி போட்டு நல்லா கண்ணாடி ஃபுல்லாக நல்லா தடவிட்டிங்கன்னா ஒரு செகண்ட் சார், ஒரு நிமிஷம் அதை வச்சு நல்லா காட்டன் துணி எடுத்துக்கணும் சார். காட்டன் துணி எடுத்து ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே இருக்கலாம் சார். அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கொஞ்சம் காஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார்.
அதுபோல் இந்த கண்ணாடி போட்டு துடைக்கும் போது இந்த விபூதி போட்டு துடைக்கும் போது கண்ணாடியில் கிராச்சஸ்ஸு புள்ளி எதாவது இருந்தால் கரெக்டாக தெரியும் சார். அந்த கண்ணாடியோட இந்த ரசமாக இருந்தாலும் சரி, பிளேன் கண்ணாடியாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள் சார், கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு சார்.